நம்ம காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி சில விஷயங்கள் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். படுக்கையை விட்டு காலையில் எழுந்த உடனே கண்ணை நமக்கு முழிப்பு வந்தோடனே கண்ணை திறக்கக்கூடாது. இடதுபுறமாக திரும்பி நல்லா கம்ஃபர்ட்டாக ஒரு வசதியான முறையில் நம்ம படுத்துக்கணும். சலனம் இல்லாமல் படுத்துக்கணும். அப்படியே மெதுவாக கண்ணை மூடிட்டு பெட்டை விட்டு எழுந்து உட்காரணும். 2 கைகளையும் நல்லா உஷ்ணப்படுத்தி ஒரு 2-3 தடவை கண்களுக்கு உத்தரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முதல்ல உள்ளங்கையை பார்க்கணும். அதன் பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் சுவாமி படங்கள், அப்பா அம்மா படங்கள், இது மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கணும். வீட்டில் நம்ம குழந்தைகளையோ நமக்கு இவங்களோட யாரு கூடயாச்சும் அட்டாச்மெண்ட்டாக இருப்போம், ரொம்ப அவங்கள பார்க்கலாம். அப்படியே விண்டோ சைடு வரணும். வந்துட்டு நம்மளுடைய விஷனை ரொம்ப லாங்கில் நம்ம பார்க்கணும். ரொம்ப தூரத்தில் நம்ம பார்த்துட்டு அப்படியே குறைச்சி நம்ம பார்வையை பார்த்துக்கிட்டே ஏதாச்சும் க்ரீன்ஸ், ஏதாச்சும் பச்சையாக இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் தான் வெளியாட்களை நம்ம பார்க்கணும். அப்போ ஏன் இப்படி பண்ணணுன்னு ஒரு கேள்வி வருது. இப்போ நம்ம கண்ணை திறந்தோன்னே நமக்கு பிடிக்காத ஒரு நபரை காலையில் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஏதாச்சும் நமக்கு ஒரு நெகட்டிவாக நடந்தால் கூட இவனை பார்த்தனால தான் நமக்கு இது நடந்துச்சுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு மனசில் பதிஞ்சிரும். ஸோ அப்போ இந்த முறையை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய மனம் ஆட்டோமேட்டிக்காக ஆனந்தமான ஒரு நிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய இந்த காலை கடன்களை முடிஞ்சால் ஒரு விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கு போடலாம். நம்ம மாடி இருந்தால் மாடி, இல்லைன்னா நமக்கு நம்ம ஜன்னலில் சூரியன் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா இந்த சூரியன் தாங்க, அதாவது உச்சபட்ச வலிமை மிக்க இறையாற்றல், பிரபஞ்ச பேராற்றல்னு சொல்லலாம். என்னை பொறுத்தவரை அது நான் சிவம்னு தான் சொல்லுவேன். அப்போ அந்த சூரிய வழிபாடு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த வழிபாடை நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா, காலையில் எழுந்து சூரிய உதயம் ஒரு 7 மணியிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே நம்ம அங்கே போய் நின்றுட்டு அந்த சூரியனை பார்த்து நம்ம ஒரு 9 முறை, உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தோணுதோ, சூரியனே போற்றின்னு கூட சொல்லலாம், சூரியனே போற்றின்னு சொல்லலாம். மினிமம் ஒரு 9 முறை நம்ம சொல்லணும். ஏன் 9 முறை நம்ம சொல்லணும்னா, நம்ம அதுவுமே நம்ம உடம்பை சார்ந்து உள்ள ஒரு விஷயம். 9 வாசல் இருக்குது, 9 முறை அந்த ஓங்கி ஒலிக்கணும். அந்த சூரியனே போற்றிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். சொல்லிவிட்டு வேறு ஏதாச்சும் நமக்கு அந்த சூரியனை குறித்த ஒரு ஸ்லோகங்களோ இல்லை மந்திரங்களோ தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம சொல்லலாம். குறைந்தபட்சம் 10 நிமிட நேரமாவது அந்த வழிபாடு நம்ம பண்ணணும். அப்போ நமக்கு அங்கே ஒரு நல்லெண்ணெய் விளக்கு போடுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்க, மருத்துவ ரீதியாக என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய கதிர்வீச்சு பார்த்திங்கன்னா நமக்கு எலும்புகளுக்கு நல்லதுன்னு பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம். ஸ்கின்னுடைய மெயின்டெனன்ஸ் அது பார்த்துக்கும். அதாவது தோல் நோய்கள் வராமல் நமக்கு காப்பாற்றும். அதோட எலும்புன்னு மட்டும் நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது. போன் மேரோஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜைகளை உருவாக்குவதற்கான விஷயம், அந்த மருத்துவ குணம் அந்த சூரிய கிரகணங்களில் இருக்குது. அப்போ எலும்பு மஜ்ஜை எதுக்கு காரணமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த உற்பத்திக்கு எலும்பு மஜ்ஜை முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அப்போ இத்தனை விஷயத்தையும் இதுக்கு ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. எவன் ஒருவன் சூரிய ஒளியை அனுபவிக்கின்றானோ அவன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எவன் ஒருவன் சூரிய ஒளியை முழுமையாக அனுபவிக்கிறானோ, சூரிய ஒளியில் இருக்கிறானோ, அவன் வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் சூரிய வழிபாடு மிக மிக முக்கியமானது. அது நம்ம மொட்டை மாடி இருந்துச்சுனாக்கா மொட்டை மாடியிலேருந்து அந்த வழிபடுறது மிக மிக சிறப்பு. இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் ஜன்னல் வழியாக அந்த சூரிய கதிர்வீச்சு வந்துச்சுனாக்கா அங்கேயாச்சும் நம்மளுடைய உடம்பினுடைய முன்பகுதி, உடம்பினுடைய பின்பகுதியெலாம் நம்ம அங்கே முதல்ல முன்பகுதியிலேருந்து நின்று ஒரு வழிபாடு, ஒரு வணக்கம், ஒரு சூரியனே போற்றி அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தை குறைந்தபட்சம் 9 முறை, அதிகபட்சம் 27 முறை நம்ம சொல்லலாம். இதெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம உடல்நிலையில் நல்ல ஒரு மாறுதல் ஏற்படும். நம்ம மனநிலையிலும் ஒரு நல்ல ஒரு மாறுதல் ஏற்படும். ஒரு உற்சாகமான மனநிலைக்கு நம்ம மாற முடியுங்கிறது நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும்.